மனிதனுடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் வறுமைக்கும் ஏழ்மைக்கும் என்ன காரணம்? ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இந்த உலகம் ஒன்றுதான். இந்த உலகத்தில்தான் அத்தனை செல்வங்களும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அது நமக்கு தெரியவில்லை, ஏதோ மறைக்கிறது. திருவாசகம் அழகாகச் சொல்கிறது, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அந்த அறிவுதான் இந்த அறிவை திறக்க முடியும். நெற்றிக்கண்ணனால் தான் இந்த அறிவு கண்ணை திறக்க முடியும். இறைவன் யார்? எங்கு இருக்கிறான்? நீரும் நிலமுமாய் நெருப்பும் காற்றுமாய் ஆகாயமாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமில்லை. அந்த இடம் எந்த இடம்? அதுதான் நம்முடைய உள்ளம். அவனை கொண்டு வந்து அங்கு உட்கார வைக்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு பெரிய மந்திரம் இருக்கிறதா? திருமந்திரம் அழகாகச் சொல்கிறது, தன்னை அப்பா என்று சொன்னால் அப்பனுமாய் உளன். அப்பா, அதுதான் அந்த மிகப்பெரிய மந்திரம். அத்தனை வரங்களையும் அள்ளி கொடுக்கின்ற மகாமந்திரம். அப்பனே சிவனே என்று சொன்னால் ஒரு குழந்தையை போல் வந்து ஒட்டி கொள்வான். ஏன்னா அவனுக்கு அப்பன் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் அவன் ஒருத்தன்தான் அப்பன். அப்பா என்ற அந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக ஒரு குழந்தையை போல் நம்மோடு ஒட்டி கொள்வான். அப்பனே சிவனே என்று அவன் நாமம் நச்சுமின், நச்சி நம என்று நாமத்தை விச்சுமின், உச்சியும் காலையும் மாலையும் ஈசன் நாமம் நச்சுமின், நச்சினால் உலகாளுகின்ற நாயகன் நம் உள்ளத்தில் எழுந்தருளுவான். அப்படி எழுந்தருளினால் உலகாளுகின்ற வல்லமை நமக்கு கிடைக்கும். மிகப்பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் நம்மை வந்து சேரும். அதை திறம்பட செய்கின்ற ஞானமும் வல்லமையும் கைவரப்பெறும். திருச்சிற்றம்பலம்.